வணக்கம் இடம்பலம் நேயர்களே. ஒரு மங்களகரமான வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இசையுடன் நம்ம அரசாங்க நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுற பிறகு இசையுடன் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். செம்மொழியா தமிழ் மொழியா கம்பிக்கு பின்னால உதவானியா தண்ணி வருது, வர வேண்டிய இடத்துல தண்ணி வருது, கண்ணில் இருந்து வருதுங்க தண்ணி. சரி, என்னங்க எப்படி ஆயிடுச்சு? அதாவது தேவயானி ஸ்டைல்ல காலம் எப்படி வேகமாக சுற்றுது பார்த்தீங்களா அப்படின்ட்டு. அதாவது 2021 என்னென்ன செக்ஷனில் வந்து என்னை கைது பண்ணாங்களோ அதே செக்ஷன், அது கூட இன்னொரு 5 செக்ஷன் போட்டு கைது பண்ணியிருக்காங்க. என்னை கைது பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் குயில் வார இதழில் வந்து அவர் அண்ணாதுரை அவர்கள் பற்றி பேசியது, இந்த மாதிரி பேசியிருக்காரு. அண்ணாதுரை பற்றி பாரதிதாசன் மிக தரக்குறைவாக மோசமாக பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறிப்பிட்டு இந்த மாதிரியான அரசியல் கருத்து பகிர்வு அப்படின்றது தவறு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் அந்த பாரதிதாசன் குறிப்பிட்ட அந்த வாசகத்தை மட்டும் கட் பேஸ்ட் பண்ணி கம்ப்ளைண்ட்டாக போட்டு நான் அண்ணாதுரை அவர்களை தவறாக பேசியிருக்கிறேன், எனக்கும் தேதி குறிப்பிட்டிருக்கேன், குயில் வார இதழில் இருக்குது, இது எல்லாமே இருக்குன்னும் பொழுதும் இவங்க வந்து அதை மட்டும் கட் பேஸ்ட் பண்ணி அதை கம்ப்ளைண்ட்டாக போட்டு என்னை வந்து கைது பண்ணுறாங்க, ரிமாண்ட் பண்ணுறாங்க. அதுவும் என்ன நள்ளிரவில் 15 பேர் 20 பேர் வீட்டுக்குள்ளே புகுந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. சரியா? இன்றைக்கி உதவாநிதி கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க நீங்கள். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கட் பேஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. நீங்கள் இதைத்தானே செஞ்சீங்க. இன்னொருத்தருடைய கைதை பார்த்தோ இன்னொருத்தருடைய பிரச்சனையை பார்த்தோ நம்ம வந்து சந்தோஷப்பட போகிறது இல்லை. நம்மை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதையும் தெளிவுபடுத்திடுறேன் நான். ஏன்னா என்னுடைய வயதான பெற்றோர்கள் கஷ்டப்படுற மாதிரி தான் அவங்க மனைவி, மகள், மகன், அவருடைய மனைவி, அவருடைய மகள், அவருடைய தாயார், அவருடைய தந்தை, தோழன், தோழிகள் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க இல்லையா? ஸோ எனக்கு ஏற்பட்டது தானே உனக்கும் ஏற்பட்டிருக்கு. அப்போ அதில் நான் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதை நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். ஜிஆர் சுவாமிகள்லாம் வந்து வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டு ஜிஆர் சுவாமிகள் வீட்டில், அதாவது ஸ்டாலின் வீட்டுக்கு அழைக்கப்பட்டு அவர்கள் காலில் ஸ்டாலின் விழுந்தார், உதவாநிதி விழுந்தார் அப்படின்றது ஒரு கருத்து தெரிவிக்கிறார். யார்? ரங்கராஜன் நரசிம்மன். அந்த ஒரு கருத்துக்காக நீங்கள் அவரை கைது பண்ணி நீங்கள் அவரை ஜெயிலில் வச்சிங்க. 2 வாரம் அவர் தண்ணி கூட குடிக்கல, தெரியுமா? தண்ணி கூட குடிக்கல. சரி, ஏன்னா நான் போயிருந்தேன் அவரை புழல் சிறையிலிருந்து வெளியில் அவர் வரும்பொழுது. ஐ வாண்டட் டு டேக் தட், என்ன சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினச்சேன். ஏன்னா அவ்வளோ பெரிய, நான் மிகவும் மதிக்கின்ற ஒரு மனிதர். அப்போ அவர் அங்கே சிறையிலேருந்து வெளில வரும்பொழுது நான் போகிறேன். அங்கே எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் தெரியுமா நிற்கிறாங்க. அதாவது அவர் ஏதாவது பேசிட போகிறாரு, இல்லை அவரை யாராவது பார்த்துட போகிறாங்க, யார் பார்ப்பாங்கன்னு பார்க்கறதுக்காகவே நிற்கிறாங்க. எவ்வளவுலாம் நீங்கள் கொடுமைப்படுத்தினீங்க எல்லாரையும். உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குன்றதுனால நீங்கள் இதை செஞ்சீங்க. இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன்ல, துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் ஸ்டாலினுக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன்ல, நான் அவங்களுடைய மகன் இல்லையா, அவங்களுக்கு அந்த பாசம் இருக்கும் இல்லையா, அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்காக நான் பெரிய உத்தமன் நல்லவன் நான் அந்த மாதிரி வேஷம் போடுறதுக்காக சொல்லலை. உண்மையிலேயே ஜெனுவின்லியே ஐ ஃபீல், பிகாஸ் ஐ நோ ஹவு மை பேரண்ட்ஸ் ஃபெல்ட். என்னை கைது பண்ணி கொண்டு போய் செங்கல்பட்டு, அதுவும் என்னை வந்து சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு ரிமாண்ட் பண்ண சொல்லி தான் அந்த மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, போகிற வழியில் ஃபோன் வருது, ஒரு மீடியா பர்சனாலிட்டின்னு, நான் பேர் சொல்ல விரும்பலை, ஒரு மீடியா பர்சனாலிட்டின்னு ஃபோன் வருது. அது ஜீப்பில் சத்தமே கிடையாது, காலங்கத்தால் ஏர்லி மார்னிங், அது ஹோல் ஜீப் இஸ் ஏபிள் டு ஹியர் தி கான்வர்சேஷன். அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, சைதாப்பேட்டு கோர்ட்டில், இது சைதாப்பேட்டு ஜெயிலில் வச்சிடாதீங்க, வீடு பக்கத்தில் இருக்குது, வீட்டில் அவங்க வந்துடுவாங்க பார்க்குறதுக்கு, அது மாதிரி செங்கல்பட்டு ஜெயிலில் வைங்கன்ட்டு. ஏன்னா அது கொரோனா டைம், ஸோ தே கேன் டூ எனிவேர், அவங்க சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இருந்தது. அப்போ என்னை செங்கல்பட்டில் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க. சரியா? 3 நாள் எங்கள் வீட்டுக்கு தெரிவிக்கல நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்கள் பண்ணலாமா? பொய் வழக்குன்னு நீ வந்து இன்றைக்கி வந்து பேசுகிறியே, அதே பொய் வழக்கு தானே நீ எல்லார் மேலேயும் போட்ட, எல்லாரையும் துன்புறுத்தின. இன்றைக்கி நான் சொல்கிறேன், உன்னுடைய ஆபாச பேச்சு அருவருக்கத்தக்கது, மிக மோசமானது. அதே சமயத்தில் அதுக்கான கைது அப்படின்றத நான் ஆதரிக்கல.
என்னங்க எப்படி சொல்றீங்க? நான் ஆதரிக்கல. முன்னுக்கு முன்னா பேசுறீங்க. இல்ல அது முரண் கிடையாது. நீ வழக்கு போடுங்க, கைது பண்ணாதீங்க. இதை எல்லாருக்குமே நான் சொல்றேன். உதயநிதிக்கு மட்டும் உதயாநிதிக்கு மட்டும் நான் மாற்றி சொல்லுவேன்னா, எல்லாருக்குமே முக்தாருக்கும் அதானே சொன்னேன் நான். ஏன் கைது தப்புன்றீங்க? நீங்க வன்முறையை தூண்டுகின்ற பேச்சு அப்படின்னா அதுக்கு கைது சரி, சரியா? ஆபாச பேச்சு அப்படின்றதுக்கு நீ வழக்கு போடு, கோர்ட்டுக்கு இழு, தண்டனை வாங்கி கொடு. அதை விட்டுவிட்டு நீ கைது பண்ணுவேன் அப்படின்னு இறங்குறத வந்து ஏற்றுக்க முடியாது. அது யாராக வேணா இருக்கட்டும், எனக்கு பிடிக்காதவனா கூட இருக்கட்டும், இல்லை எனக்கு நான் கெட்டது செஞ்சவனா வேணா இருக்கட்டும். இது தவறான வழிமுறை. ஏன்னா இதை திமுக கடைபிடித்தது. அப்போ அதே தானே நீங்களும் பண்ணுறீங்க. அதனால் நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது. ஆனால் இதை எப்படி எதிர்கொண்டிருக்கணும்? முதல்ல நீ இதை பேசிக்க கூடாது. அடுத்தது போலீஸ் உன் வீட்டுக்கு வந்தா அது என்ன வீட்டில் இருக்க பெண்களை முன்னாடி வச்சுட்டு உள்ள போய் அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ அவங்க யார் இருந்தாங்க உங்கள் வீடியோவில்? ஏங்க காலைல எந்திரிக்க மாட்டாருங்க அவரு சீக்கிரமா. இது உலக இருந்த உண்மையாச்சு. அவர் எந்திரிக்கிறாரு, எந்திரிக்கல, போலீஸ் வந்துருச்சுல்ல, நீ எந்திரிச்சு தானே ஆகணும். எங்கள் வீட்டிலலாம் நம்ப மாட்டீங்க, 5 மணிக்கோ 6 மணிக்கோ யாராவது, அது பால்காரனா கூட இருக்கலாம், யாரோ ஒருத்தர் பெல் அடிச்சுட்டா அந்த 5 இயர்ஸ் யூ டோன்ட் நோ ஹவு மச் ட்ராமா ஐ வெண்ட் அக்ராஸ். செகண்ட் பார்anoia. உடனே போலீஸ் தான் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்ற ஒரு மைண்டு அதுக்குள்ளே ஜெர்க் ஆகிடும். 5 இயர்ஸ் ஐ அண்டர்வென்ட் தட் ட்ராமா அண்ட் ஐம் ஷுவர் யாரெல்லாம் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார்களோ, இவர் இந்த 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 ஸ்டாலின் அரசாங்கத்தால் யாரெல்லாம் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார்களோ அவர்கள் எல்லோரும் அதை அனுபவிச்சிருப்பாரு. டக்குன்னு ஒரு ஜெர்க் இருக்கும், ஒரு 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 ஃபீல் இருக்கும். என்னடா அது போலீஸ் தான் வந்திருக்கு போல இருக்கு, சரி ரெடி ஆகிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போது உன் வீட்டுக்கு வரும்பொழுது மட்டும் அது என்ன சொல்லி வச்சா மாதிரி இந்த உங்கள் தாத்தா காலத்து, அதாவது இவர் இந்த தாத்தா காலத்து திமுக அப்படின்னு சொல்கிற மாதிரி, அந்த காலத்து திமுக மாதிரி அதே தான் பண்ணுறீங்க. கருணாநிதி அரெஸ்ட் பண்ண போகும்போதும் அதான் பண்ணீங்க. இல்லையே இவர் ஐயோக்கமா கொள்றாங்களே சொல்லி கெத்தா போனாரே சும்மா. இதில் என்ன கெத்தா போகிறதுக்கு? நீ என்ன சுதந்திர போராட்டத்தை அப்படியே நீ போனியா சிறைக்கு? அவரே காமெடியா இருக்குன்ட்டாருங்க. இந்த கைது நாடுகள் எப்படி பாக்குறீங்க கேட்டா பத்திரிகையாளர் கேட்டப்ப இது காமெடியா பாக்குறேன். ஆமா, நீ காமெடியா தான் பார்ப்ப. ஏன்னா உனக்கு நீ பேசினதுடைய தன்மையே உனக்கு புரியலையே. நீ அதை என்னமோ பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்க. உன் கீழே இருந்து இவன் பேர் என்ன, அந்த கூட்டத்தில் இருக்கிறவன் பேசுறதுக்கெல்லாம் நீ பதில் சொல்கிறான் பேர் வழின்னு சொல்லிட்டு அவனை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக நீ பேசுகிற பேச்செல்லாம் எவ்வளோ அநாகரிகம். நானே உங்ககிட்ட கேட்கலாம், அநாகரிகத்தின் உச்சம் இதெல்லாம். நான் கேட்கலான் இருந்தேன். திமுக தரப்பும் சரி தாவேக தரப்பும் அந்த ஒரு நபரை தான் இந்நேரம் தேடி கண்டுபிடிக்கணும். அவனை தான் இவ்வளவு இந்த வேலையை இழுத்து விட்டு போயிட்டியடா அப்படிங்கிற. இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் சம்மந்தமே இல்லாத அந்த அந்த நடிகையை இழுக்க வேண்டிய அவசியம் என்ன உனக்கு இதில் கிடைக்க போகுது? சந்தோஷம் சொல்கிறேன். இல்லை நீ என்ன உலகம் ஒத்தமனா? உன் கதையை நாரிபி எடுக்குது, சரியா? ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு யுவர் பர்சனல் ஆஸ்பெக்ட்ஸ். இட்ஸ் நாட் மை, எனக்கு தேவையும் கிடையாது. திருக்குறளுக்குள்ளெல்லாம் போக வேணாம். அந்த குப்பைக்குள்ளே நான் போக விரும்பல, அதை கிளியராகவும் நான் விரும்பலை. ஆனால் நீ என்னமோ அது கொஞ்சம் பேசுகிற. நீ எவ்வளோ பேசியிருக்கலாங்க. ஏன் தஞ்சாவூரில் கூட்டம் கூடியிருக்கு, அதுவும் எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க? விவசாயிகளுடைய இதுக்காக. விவசாயிகளுக்கும் இது சம்மந்தம் இருக்கா? ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீ என்ன பேசிக்கணும் நியாயமா? இது உனக்கான வாய்ப்பு. நீ ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். தமிழ்நாடே உன்னை திரும்பி பார்க்க வச்சிருக்கலாம். நீ திரும்பி பார்க்க வச்சிருக்க, எதுக்காக வச்சிருக்க? நீயே சுய பரிசோதனை செய்து கொள். இத்தனைக்கும் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு யார் மத்தியில் அதிகம் இருக்கு? பெண்கள் மத்தியில் அதிகம் இருக்கு. குழந்தைகள், பெண்கள்கிட்ட போய் நீங்கள் போய் இந்த வீடியோவை போட்டு காமிச்சிங்கன்னா துப்புவாங்க. அசிங்கமாக இல்லை? இதை பொய் வேற சொல்கிறீங்க, அதை நியாயப்படுத்துறீங்க. கட் பேஸ்ட் என்ன? கட் பேஸ்ட் லைவ்லேயே போகுது, எல்லாரும் பார்க்குறாங்க, அப்புறம் எப்படி கட் பேஸ்ட்? இல்லைங்க அது கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் நான் காவேரியை சொன்னேன் அப்படின்னு அழுத்தி சொல்கிறேன். என்ன இது இந்த இவங்க அப்பா பண்ணது, இவங்க தாத்தா பண்ணது அதே வழிமுறையை தான். சரி, இவங்க வீட்டில் போலீஸ் பண்ணி நின்றுச்சுல, என்ன பண்ணாங்க? அவர் எழுப்பி கூப்பிட்டு வந்து வெளில நிறுத்த வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அவர் டாய்லெட்டில் இருக்காரு. காலை கடன்லாம் முடிச்சு தானே வர முடியும். அதுதான் சொல்கிறேன். இதே தான் கருணாநிதி காலத்துலேருந்து நடக்கக்கூடிய விஷயம் தான். கருணாநிதி கைது பண்ண போகுது என்ன சொன்னார்? ஏங்க கருணாநிதி காலத்துலேயே டாய்லெட்லாம் போவாங்க தானே? ஆமாங்க. எதுக்கு போனாங்க? அங்கே போய் வக்கீலை கூப்பிட்றதுக்கு. அங்கே இருப்பார். ஆமாம், இல்லை அங்கேருந்து ஃபோன் போட்டு வக்கீலை கூப்பிட்டு. புரியுது. சரியா? இவர் கருணாநிதி என்ன சொன்னார்? நான் உள்ளாடை அணியவில்லை இன்னும் சிரிச்சுனே போனார் கக்கூஸ்குள்ளே. அங்கே போயிட்டு என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னது முரசொலி மாறன் வந்தாப்புல. இதான் நடந்தது. ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இவங்க காலங்காலமாக இதே வழிமுறையை இவங்க என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அதிமுகவை இவங்க டீல் பண்ண மாதிரி தாவேக்காவை இவங்க டீல் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இதை மாதிரியான ஆபாச பேச்சுக்கு யார் முட்டு கொடுக்க முடியும்?
இன்னைக்கு அன்புமணி அறிக்கை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு அன்புமணி? விஜய் பேசிய இவர் சாரி உதயநிதி இந்த உதவாநிதி பேசியது தவறு. அதை எந்த இடத்துலையும் ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய ஒரு பேச்சாக நம்ம எடுத்துக்கவே முடியாது, தவறு. அதே சமயத்தில் அதுக்கு கைது அப்படின்றது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், உள்ளபடியே நானும் அதை தான் சொல்கிறேன். என்னுடைய ஸ்டாண்டும் அதே தான். ஆபாச பேச்சுக்கு கைது என்பதனை ஏற்க முடியாது. ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏங்க இப்படி ஆபாசமாக பேசுறீங்க, இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்க. நேதிக்கு நான் ஒரு விஷயம் சொல்லாமல் விட்டுட்டேன். நான் அதை இன்றைக்கி நான் பதிவு பண்ணுறேன். தொடர்ந்து எம்ஜிஆரை இது மாதிரி தான் ஆபாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து அவரை ஊமை என்ன இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஊமை, குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதவர். இது புரட்சித் தலைவரை பற்றி தொடர்ந்து சொல்லப்பட்ட வாக்கியம். ஏன் அண்ணாதுரை கூட தான் குழந்தை இல்லை, அவரையும் இப்படித்தான் பேசினார். சரியா? குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி என்னன்னா சதானந்தவதி யார், இவங்களுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இறந்து பிறந்தது. இதுதான் உண்மை. சரியா? அது அவர் வாழ்நாள் முழுக்க அவருக்கு அது ஒரு வழியாக இருந்தது. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ரவீந்தர் அவர் பதிவு பண்ணுறார். இதெல்லாம் திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய தலைமுறை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக நான் திரும்பி பதிவு பண்ணுறேன். அவர் பதிவு பண்ணுறார். அவர் சொல்கிறார், நான் என்னுடைய நாடோடி மன்னன் படம் 1958 அது 58 அது வெளிவருது. அது வெளிவருமானு பெரிய ஒரு சந்தேகம். ஏன்னா இயக்குவது எம்ஜிஆர், தயாரிப்பும் எம்ஜிஆர். சரியா? அவரே தயாரித்து அவரே இயக்கி அவரே வெளியிடுறாரு. அதில் பேகப்பட்ட பிரச்சனைக்கு நடுவில் அது வெளியே வருமானே சந்தேகம் இருந்தபோது வெளியிடுறாரு. வெளியிட்டு அது வெற்றி நடை போடுது. அப்படின்னும் பொழுது இவர் போய் ரவீந்தர் அவர் தான் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதுவார். அவர் போய் எம்ஜிஆர் பிக்சர்ஸில் இருந்தார். அவர் ஆக்சுவலி அவர் உண்மையான பேர் இப்ராஹிம் மர்மம். அவர் ஒரு முஸ்லீம். ரவீந்திரன் பேரை மாத்துறாரு, எம்ஜிஆர் தான். அவர் போய் பத்திரிகை வைக்கிறார். வீட்டில் போயிட்டு தோட்டத்தில் போயிட்டு ராமாவரத்தில் போய் பத்திரிகை வைக்கும்போது சக்கரபாணி கேட்குறாரு, இந்த மாதிரி வாங்க ரவீந்தர், நான் என்ன பத்திரிகை கொண்டு வந்திருக்கீங்க, நாடோடி மன்னன் ஓடினா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னீங்க, அதே மாதிரி நல்லா ஓடிடுச்சுன்றதுனால கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஆமான்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறார், பத்திரிகை உங்களுக்கு வைக்க வந்திருக்கேன்னொடனே அந்த பத்திரிகையை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, படம் நல்லா ஓடிச்சு, ஆனால் தயாரிப்பாளராக எங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடையாது, எங்களுக்கு நஷ்டம் இல்லை ஆனால் பெரிய ப்ராஃபிட் கிடையாது, ஏன்னா எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் போச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால் எங்களால் பெருசாக எதுவும் செய்ய முடியாதுன்னொடனே அவர் சொல்கிறார், ரவீந்தர் சொல்கிறார், எனக்கு பெருசாக எதுவும் வேண்டாம்னா எனக்கு இந்த பத்திரிகை உங்களுக்கு வைக்கணும், இந்த படம் நல்லா ஓடுனதுக்கு நான் வேண்டிக்கிட்டேன், அதே மாதிரி நடந்துச்சு, இந்த பத்திரிகையை நான் வைக்கணும், உங்கள் கையிலேருந்து எனக்கு 101 ரூபா கொடுங்க போகிறோம் அப்படின்ட்டு. 101 ரூபாயில் 10 பிளேட் பிரியாணி கூட வராதடா அப்படின்னு சிரிக்கிறார். ஏன்னா அவங்க முஸ்லீம் மேரேஜில் தானே இது பண்ணுவாங்க, நிக்கா அப்படின்ட்டு அவர் என்ன சிரிச்சுட்டு, பரவாயில்லன்னா எனக்கு அது கொடுத்தா போதும், அவ்வளோதான், நான் உங்கள்கிட்ட மரியாதை நிமித்தமாக வாங்கிக்கிறோம் தான் நினைக்கிறேன் அப்படின்னும்போது அவர் இறங்கி வரார். யார்? சின்னவர்னு சொல்லுவார். சின்னவர் யாருன்னா எம்ஜிஆர். அவர் இறங்கி வரார். பெரியவர் சக்கரபாணி, சின்னவர் எம்ஜிஆர். அவர் இறங்கி வரும்போது அவர் பார்த்துட்டு, என்ன ரவீந்திரர் என்ன விஷயம் அப்படின்னும்போது, இந்த மாதிரி கல்யாணம்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த மாதிரி பத்திரிகை வைக்கணும் அப்படின்னும்பொழுது, பத்திரிகை அண்ணன்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணன் வாங்கிடுறாரு. வாங்கிட்டு இவர் தயங்கி வெளியே நின்றுட்டுருக்காரு. எம்ஜிஆர் ரெடி ஆகிட்டு கிளம்பி ஷூட்டுக்கு போகணுன்னு கிளம்பி வெளில வராது. வெளில வந்தால் இவர் தயங்கி நின்றுட்டுருக்காரு. என்ன ரவீந்திரன், ஏன் தயங்கி நிற்கிறீர், என்ன பிரச்சனை, உமக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் கவலைப்படாதீங்க, உமக்கா நான் 5000 ரூபாய் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லைன்னா நான் பத்திரிகை கொடுக்க வந்தேன், அந்த பத்திரிகை கொடுக்க வந்தபோது நீங்கள் வாங்கிக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், எம்ஜிஆர் சொல்கிறார், அதே ரவீந்திரன் பதிவு பண்ணுறார், சொல்கிறார், அப்படி இல்லை, நீ கல்யாணம்னு ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வர, எனக்கு குழந்தை இல்லை, எங்கள் அண்ணனுக்கு குழந்தைங்க இருக்குது, குடும்பம் இருக்குது, ஒரு இதுவாக இருக்குது, அதனால் அவர்கிட்ட நீ கொடுத்து தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அழுதுட்டார், நானும் அழுதுட்டேன்ட்டு. அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு வலிச்சிருக்கும். அந்த விஷயத்தை சொல்லி காமிச்சது இவங்க தான். குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதவர், மலடி, அலி, இதெல்லாம் இவர்கள் பேசினார். சரியா?
அவரை ஊமையன். அது அதனுடைய கடைசி காலத்தில் ரொம்ப பாதிச்சிச்சு. ஏன்னா நிறைய பேச முடியாமல் கஷ்டப்பட்டார் அவர். கடைசி காலத்தில் ரொம்ப பாதிச்சிச்சு. இது நான் போன காணொலியே பதிவு பண்ணேன். அதுக்கு அவர் பதில் என்ன சொன்னார் தெரியுமா? அதாவது உணர்வுகளை நீங்கள் கொண்டு போய் இந்த மாதிரி குத்தி 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 காமிக்கும் பொழுது அந்த உணர்வு எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றதுடைய வெளிப்பாடு இருக்கு இல்லையா? 2 விதமாக வரும். ஒன்று உங்கள் மேலே வன்மத்தோட தாக்கும், இன்னொன்று அந்த உணர்வோட வெளிப்பாடு நன்மையும் பயக்கும். அப்படி நன்மை பயக்கியது தான் அவர் என்னை சொன்னது போல இனி எந்த குழந்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கு அவருடைய வீட்டை கொடுத்துட்டு போனார். வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தைகள் அங்கே இருக்கும், அதுக்கான செலவு அப்படின்னு சொல்லி ட்ரஸ்ட்டு ஏற்படுத்திட்டு போனார். யாரும் என்னை பேசுவது போல் யாரையும் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு டிசேபிள்டு இல்லை சேலஞ்சு ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாதுன்னு அந்த எண்ண ஓட்டத்தை அவருக்குள்ளே ஏற்படுத்துவதற்கான காரணம் அவரை திரும்ப 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 சொன்னது. இந்த மாதிரி இது திமுக செய்தது. சரியா? இந்த மாதிரி எத்தனை சொல்லிட்டு போகலாம். எத்தனை பேரை எவ்வளவு காயப்படுத்திருக்கீங்க நீங்கள்? என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? சரி, 5 வருஷத்துக்கு அப்புறம் நீ ஆட்சியில் வந்து உட்காடுறீங்கன்னு வச்சுக்கோமே, இவ்வளோதானே? நீங்கள் என்ன சம்பாதிக்கலையா? உனக்கு என்ன ஒரு 100 150 தலைமுறைக்கு சொத்து இல்லையா உனக்கு? எதுக்கு இப்படி பேசுகிற? கேவலமாக இல்லை? அசிங்கமாக இல்லை? இன்னொருத்துறை இழுத்து குத்தி கொதறி இதே மாதிரி தான் செல்வி ஜெயலலிதாவை பால்கனி பாவை இல்லை அவை வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூன் 4 1982 அவங்க அரசியலுக்குள்ளே நுழையிறாங்க. போய் கட்சிக்குள்ளேருந்து இந்த இதை வாங்குறாங்க, உறுப்பினர் அட்டையை வாங்குறாங்க. வாங்கிட்டு கடலூர் போகிறாங்க. கடலூரில் போயிட்டு அவங்க பொதுக்கூட்டம் அங்கே நடத்துகிறாங்க. மக்கள் எல்லாம் போய் சந்திக்கிறாங்க. முரசொலியில் ஜூன் 5 தலையங்கம் என்ன தெரியுமா? கடலூர் காபரே. ஏன் இவ்வளோ ஒரு வன்மம்? என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதிரி வன்மத்தினால? என்ன கிடச்சிச்சு உங்களுக்கு? இப்போ தேவலம் கெட்ட பேர் தான் இல்லை, கெட்ட பேரை பற்றி அவங்க கவலைப்பட்டதே கிடையாது. அவங்க எதை பற்றியும் கவலைப்பட்டது. ஏன்னா அவர்களுக்கு தமிழ்நாடு என்பது எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ என்ன செய்தாலும் நாங்கள் திரும்ப ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் கொள்ளையடிப்போம், நாங்கள் இது மாதிரி பேசுவோம், எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு என்று வரும்பொழுது, வழக்கு என்று வரும்பொழுது பொய் வழக்கு என்பார்கள், கட் பேஸ்ட் என்பார்கள். இதே தானே நீ மற்றவங்க எல்லாருக்கும் பண்ண. நானே ஐ எம் ஒன் ஆஃப் தி விக்டிம்ஸ் ஆஃப் தட். சரியா? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இதே ஆகஸ்ட் 15 2021 புழல் சிறையில் நான் இருக்கேன். இந்த உதவாநிதியை இப்போ சேப்பாக்கத்துடைய எம்எல்ஏ, அவர் அமைச்சர் ஆகலை, சேப்பாக்கத்துடைய எம்எல்ஏ, அவருடைய சார்பில் புழல் சிறையில் பிரியாணி போடுறாங்க. அஃப்கோர்ஸ் நான் சாப்பிட முடியாது. நம்ம சிக்கன் பிரியாணி போடுறாங்க, நான் சாப்பிட முடியாது. நான் பக்கத்தில் இருந்து நான் ஒயிட் ரைஸ் வாங்கிட்டு நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அப்போது நான் நினைக்கிறேன் மனசில், கடவுள் தான் இதுக்கெல்லாம் சாட்சி. இப்படி அட்டூழியங்கள் அநியாயங்கள் செய்கிறது கடவுள் தான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அப்படியே கமோடு அந்த பக்கத்தில் அந்த இது மோந்துக்கிட்டு இருக்கும். எது நீ மோந்துக்கிட்டு இருக்கும். ஜெயிலில் எப்பவுமே ஜெயிலில் மற்றவங்க எல்லாருக்கும் கொடுக்கப்படாத தொந்தரவுகள் இதெல்லாமே. இல்லை புரியுது, ரொம்ப கஷ்டத்தை கண்டிப்பாக அண்டர்கோ பண்ணியிருப்பீங்க. ஏன் யோசிச்சு பாருங்க, மலம் மோந்துக்கிட்டு இருக்கு, அது பக்கத்துலேயே உட்கார வைப்பாங்க. அங்கே உட்காந்து நம்ம சாப்பாட்டில் வந்து உட்காரோம், எப்படி இருக்கும் சொல்லியிருக்கீங்க. இப்போ என்னன்னா, இப்போ அவர் வந்து தஞ்சைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, ரிமாண்ட் பண்ணுறதுக்கு கூட்டு போவாங்க. எனக்கு ரிமாண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவரை கைது செய்வதை நான் வரவேற்கலை, கைது செய்வதை கண்டிக்கிறேன். சரியா? நான் வரவேற்கலை. என்னுடைய பெற்றோர் என்னென்ன துன்பங்களை அனுபவித்தார்களோ அதே துன்பங்களை அவருடைய பெற்றோர் அனுபவிக்கக்கூடாது என்று நினைக்கிறேன். இது ஒன்றும் பெருந்தன்மையாலோ இல்லை நல்ல மனசன்றதுனால இல்லை. நான் அனுபவித்ததை மற்றவர் அனுபவிக்கக்கூடாதுன்றது அடிப்படைத்தன்மை, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படைத்தன்மை. நம்முடைய வலி இன்னொருத்தனுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு அதில் எதிரி நண்பன் அப்படின்லாம் பாகுபாடு நான் பார்க்க விரும்பலை. அவ்வளவுதான். சரி, இப்போது இதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவேக்கா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் தாவேக்காவுக்கு உதவுகிறார்கள். சரியா? இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா நீ நடத்தின போராட்டத்துடைய தன்மை மாறிடுச்சா? எதற்காக நீ போராட்டம் நடத்தினியோ அது போச்சா? அதான் கேட்கணும். ஒரு பிரில்லியன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. வாழ்க்கை எவ்வளோ பெரிய வாய்ப்பே கொடுக்குது உனக்கெல்லாம்.
அங்கே நின்று நீ என்ன பேசிக்கலாம்? என்னுடைய தாத்தா பிறந்த மண் இந்த மண்ணிலிருந்து நான் சொல்கிறேன். காவிரி விவகாரத்திலே உனக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணும்? நான் கொடுக்குறேன். எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணும்? இந்த அரசாங்கத்தை குறை சொல்வதற்கும் இந்த அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கும் எவ்வளவோ விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்குது. ஏன் அதெல்லாம் பேச மாட்டேங்கிற? இப்போ தேசிய அளவில் ப்ளஸ் கர்நாடகாக்காரங்களாம் தமிழ்நாட்டை பற்றி என்ன நினைப்பாங்களே? ஏன்னா இது எதுக்காக பேசப்படுது, யார் அந்த நடிகை, என்ன எல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. மேகதாட்டு குறித்து சட்டமன்றத்தில் விவாதம் நடக்குது. ஒருத்தர் என்னடான்னா அப்பாவை காணும் அப்படின்றாரு, இன்னொருத்தர் என்னடான்னா மனைவியை காணும்ன்ற, புருஷனை காணும், ஒருத்தர் வந்து முதலமைச்சர், ஒருத்தர் எதிர்கட்சி தலைவர். இதுக்கும் மேகதாட்டுக்கும் என்னடா சம்பந்தம்? ஒன் ஆஃப் த லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளி அது இல்லையா? இது ரெண்டு பேருமே, நான் ரெண்டு பேருமே சொல்கிறேன் நான். சரியா? இதுதான் உங்களுடைய வாத பிரதிவாதமா? ஒரு முதலமைச்சருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் நடக்க வேண்டிய வாத பிரதிவாதமா இது? அப்பாவை காணும்னு இவர் சொல்கிறது, மனைவியை காணும்னு அவர் சொல்கிறது அசிங்கமாக இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கும்? மேகதாட்டுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை நோக்கி இது போகுது. இதை கொண்டு செல்வதற்கு எந்தவித சலனமும் இல்லை, எந்தவித கூச்ச நாச்சமும் இல்லாமல் திமுக இதை முன்னெடுக்குது. தாவேக்காவுக்கு மேலும் அட்வான்டேஜை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க இதுதான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் திமுகவா நாங்களா அப்படின்னு கொண்டு போகிறது தான் அவங்களுக்கு நன்மை. சரியா? அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. அப்போது திமுகவை வில்லனா காமிக்கிறதுக்கு உன்னுடைய இந்த பேச்சுக்கள் எல்லாம் வந்து ரொம்ப சரியாக வந்து விழுது. சச் அ பிளண்டர்ல இது. அப்சல்யூட்லி. எந்த முட்டாளாவது செய்வானா? இது பெருமை வேறு. அதாவது இவங்களுக்கு என்னென்னா, இந்த மாதிரி பேசிட்டு இது பெருமை 1980கள்லையும் 90கள்லையும் இது பெருமையாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி இது பெருமை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. இன்றைக்கி எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் குட் டச், பேட் டச். ஸ்கூல் பசங்கள்கிட்ட பேசுகிறாங்க, குட் டச், பேட் டச் பற்றி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, உறவினர்கள் எப்படி தொட்டு பேசக்கூடாது அப்படின்ற அளவுக்கு டிபேட் போகுது. சரியா? அப்படி ஒரு அவேர்னஸ் இருக்கிற ஒரு சொசைட்டியில் போயிட்டு நீ இந்த மாதிரி பேசிட்டு தெரிஞ்சனா, உங்கள் தாத்தா பேசினார், உங்கள் அப்பா பேசினாருன்றதுக்காக நீ பேசி தெரிஞ்சனா எவன் மதிப்பான் உன்னை? உனக்கு அறிவு இருக்க வேண்டாமா? அதே அரசியல் அப்படியே தொடர்வீங்களா? ஜெயலலிதாவை எப்படி நீங்கள் ஜெயலலிதாவை எப்படி நீங்கள் மோசமாக பேசுனீங்களோ, எம்ஜிஆரை எப்படி நீங்கள் மோசமாக பேசுனீங்களோ, அதே மாதிரி இங்கேயும் பேசி தரக்குறைவாக பேசி எவ்வளோ நாளைக்கு இந்த அரசியலை பண்ணுவீங்க? ஓட்ட முடியும். மக்கள் இதுலேருந்து கடந்து போயிட்டாங்க. சரியா? நீங்கள் இன்னமும் அங்கேயே அந்த குட்டையிலே இருக்கீங்க. அதிமுகவை டீல் பண்ணுற மாதிரி நீங்கள் தாவேக்காவை டீல் பண்ண முடியாது. அவன் உன்னுடைய வாக்கு வங்கி மேலே உட்காந்துருக்கான். சரியா? அதே மாதிரி நீ நினைக்கிற அந்த பழைய அந்த என்ன சொல்கிறது, இந்த ஆபாசமாக பேசி அதை பெருமையாக நினச்சி வெற்றி கொண்டான் தீப்பொறி ஆறுமுகம். இன்றைக்கி வெற்றி கொண்டானா தீப்பொறி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எவனாவது மதிக்கிறானா? ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்டான். எப்போ? 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கொண்டாடப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு எவன் கொண்டாடுவான்? எவன் கொண்டாடுவான்? அப்போ நீ அந்த இடத்துல வந்து உனக்கு அது புரியவே இல்லை. காலம், அதாவது மக்கள் கடந்து சென்று விட்டார்கள். நீ இன்னமும் பழைய இதுலேயே உட்காந்துருக்க. அதோடைய வெளிப்பாடு தான் உன்னுடைய பேச்சு. சரி, இந்த அரசியல் சூழ்நிலை சீக்கிரம் மாறணும் அப்படின்னு நம்புவோம். மிக்க நன்றி.